வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம எந்த வீடியோ பார்க்க போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் சென்னை சென்ட்ரல் இன்டர்சிட்டி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். நான் ஏன் இந்த வீடியோ போடுறேன்னா, நம்ம இன்டர்சிட்டி நம்ம சேனலில் ஏற்கனவே ஷார்ட்ஸில் போட்டிருப்போம். நான் ஆக்சுவலாக போனேன் தான் நினச்சேன். ஆனால் நம்ம பேசும்போது இந்த ட்ரெயினை பற்றி இல்லை. ஆனால் இந்த ட்ரெயினை பற்றி கொஞ்சம் கண்டென்ட் பேசி இன்னொரு ட்ரெயினை பற்றி பேசணும். முதல்ல இந்த ட்ரெயினை பற்றி பேசணும். இந்த ட்ரெயின் சென்னை சென்ட்ரல் அதாவது கோயம்புத்தூர்லேருந்து சென்னை சென்ட்ரல் போகிற இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் இருக்குல்ல, இது வந்து ஃபாஸ்டஸ்ட் டே ட்ரெயின். சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் கோவைக்கு அடுத்தபடியாக. ஓகேவா? இந்த ட்ரெயினை பற்றி பேசணுமா? இப்போ நம்ம அடுத்த ட்ரெயினை பற்றி பேசணும். நீலகிரி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். சென்னை சென்ட்ரல் டு மேட்டுப்பாளையம் போகிற நீலகிரி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்க்கு 2 நாள் முன்னாடி, அதாவது 3/3/2025 அன்றைக்கி LHB கோச் கொடுத்துருக்காங்கோ. இது நம்ம எல்லாருக்குமே சந்தோஷமான விஷயம், இன்க்ளூடிங் மீ. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் சின்ன வயசுலேருந்தே நைட்டு 10 மணிக்கு மேலே இது போவோம் நீலகிரி எக்ஸ்பிரஸ். நான் சின்ன வயசு இருக்கும்போது நாங்கள்லாம் ப்ளூ மவுண்டன் தான் சொல்லுவோம், நீலகிரின்னு சொல்லவே மாட்டோம். ப்ளூ மவுண்டன் சொல்லி தான் கேள்விப்பட்டோம் இது வரைக்குமே. இந்த ட்ரெயின் நீலகிரிக்கு வந்து ரிவர்சல் வந்து கோயம்புத்தூர் போயிட்டு ரிவர்சல் எடுத்துகிட்டு வரோம். நான் ஒரு வாட்டி கோயம்புத்தூர் போயிட்டு நான் சொன்னேன் வெஸ்ட் கோஸ்ட்டில் போனேன், வரும்போது கோவையில் தான் வந்தோம். அப்போ அந்த லைன் கொஞ்சம் தூரம் போயிட்டு கோயம்புத்தூர் தாண்டி கொஞ்சம் தூரம் போய் ரைட்டே இருக்கும். நம்ம சென்ட்ரல் போகிற ஸ்ட்ரைட்டாக போயிடும், நீலகிரி போய் ரைட்டு இருக்கும். இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, நீலகிரி வந்து எனக்கு ஃபேவரட். ஏன் சொல்கிறேன்னா, சொன்னல சின்ன வயசுலேருந்து எனக்கு இப்போ அதெல்லாம் எப்படி சொல்கிறது, அது சப்தகிரி, அப்புறம் நம்ம விஜயவாடா ஜங்ஷன் ஆப்ஜி, அப்புறம் இன்னொரு ட்ரெயின் கூட இருக்கும், அது இந்த பேசஞ்சர் மாதிரி போடுவாங்க 3. இந்த மாதிரி ட்ரெயினில் எங்கள் 4 ஆர்ஜிபி சின்ன வயசில் போகும்போது எப்போவுமே ட்ரெயின் தான் பார்ப்பேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இந்த இன்டர்சிட்டியை பற்றி தான் போட்டேன், இருந்தாலும் நீலகிரி பற்றி சொல்லிடலான்னு. ஏன்னா எனக்கே இப்போ தான் நியூஸ் தெரிஞ்சுது, அதனால் இது ஆட் பண்ணிடலான்னு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு புதுசாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவில் அடுத்த விழாவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் குட் பை.